ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழ்ல பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்லுவான். அது பிக்ஷைங்கிற வார்த்தை இப்பதான் கொஞ்சம் இதுவாக பேச ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? வி ஷுட் ஹெல்ப் தி டிசர்விங். அந்த மாதிரியாக கிட்டத்தட்ட 463 பேருக்கு இதுவரை சேவை பணிகளை செய்து திருமண உதவிகள், பள்ளியிலே கல்லூரியிலே படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் ஆகியவற்றை செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய இன்றைய விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பார்த்தா இன்றைக்கு பிராமின்கிறது ஜாதியாக இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி வர்ணமாக இருந்தது. உடனே கலர் கொடுத்துருவானுங்க, ஏன்னா வர்ணம்னு சொல்லியிருக்கோம்ல. நீங்க பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிராமின் ஹேட்ரெட்டுங்கிறது ஒன்று கிட்டத்தட்ட 150 வருடங்களா நடந்து கொண்டு இருக்கு. இது வேற எங்கேயும் கிடையாது. இங்க ஏன் என்றால் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இங்கே ஏன் நடக்குது, எதால் நடக்குது, எந்த மாதிரியாக அது மேனிஃபெஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத நாம் கவனிக்க வேண்டும். நீங்கள் பார்த்தால் நான் ஒரு புத்தகம் படித்தேன். அது 2002 எழுதப்பட்ட புத்தகம், தி காஸ்ட் ஆஃப் மைண்ட், மைண்டினுடைய ஜாதிகள், தி காஸ்ட் ஆஃப் மைண்ட். நிக்கோலஸ் பி டிர்கர் என்கின்ற அமெரிக்கன் ஆத்தர் எழுதின புத்தகம். அதுல கிட்டத்தட்ட 60 பக்கத்திற்கு மேல் தமிழகத்தில் நீதி கட்சிக்கும் திகாவுக்கும் அதுல ஒதுக்கப்பட்டு. இது ஏதோ என் கற்பனையில் வந்த விஷயங்கள் இல்லை. 23 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அமெரிக்க நூலாசிரியரால் எழுதப்பட்ட புத்தகம். அவர் அந்த புத்தகத்தில் ஏன் தமிழ்நாட்டில் பிராமண துவேஷம் விதைக்கப்பட்டது என்றால், நீங்க தமிழ்நாட்டில் எந்த சமுதாயத்திற்கும் பிராமண சமுதாயத்திற்கும் பிரச்சனைகள் இருந்தது இல்லை. இடையில நீங்க பார்த்தா திருவண்ணாமலையில் ஒருத்தர் கரிகாலன்னு பேர், திருமாவளவனுக்கு அவர் சொன்னால் யாரை வேண்டுமானாலும் சர்வநாசம் பண்ணிடுவார், அந்த மாதிரியா இருந்தவர். இப்ப அவர் என்னவா இருக்கார்? சாமியாரா இருக்கார் திருவண்ணாமலை. ஏன்? அப்ப அவர் சொல்றார், ஐயா திருமாவளவன் சமுதாயத்திற்காக வர்றேன்னப்ப கூட இருந்தேன். இடுப்புல எப்பொழுதும் சைக்கிள் செயின் இல்லாம நான் மூவ் பண்ணதே கிடையாது. ஆனால் அரசியல்ல வந்து பிழைப்பு நடத்த ஆரம்பித்ததுனால அதை விட்டுட்டு வந்துட்டு நான் இங்க சன்னியாசியா இருக்கேன். அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம், ஐயா நீங்க எப்படியாவது வர்ணாசிரம தர்மத்தை செயல்படுத்தணும். நான் பார்த்தேன், என்னையாது என்ன வர்ணாசிரம தர்மத்தை செயல்படுத்தணுமா? ஆமா சார், அப்பதான் வேலையில்லா திண்டாட்டமே போகும். என்னடா இது புது மாதிரி எக்கனாமிக்ஸ்? அப்ப சொன்னார், அப்பதான் சார் ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுப்பார், அதோட சரி, அவர் காலேஜ் நடத்த மாட்டார். அவரே அரசியல் வந்து எம்எல்ஏ யாரே மந்திரி ஆரங்க மாட்டார். ஏன்னா பிராமணன் பிராமணனை பாடம் சொல்லி கொடுக்கிறவங்க எல்லாம் பிராமணன்.
பிராமண பாடம் சொல்லி கொடுக்குறாங்கிறது இல்லை. நம்ம வர்ணாசிரமத்தில் என்ன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், அதையே தான் வள்ளுவர் சொல்றார். பின்னாடி வரேனா, சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். எதன் அடிப்படையில்? குண கர்ம விபாஷா, குணா குவாலிஃபிகேஷன், கர்மா ஜாப். அப்போ அந்த கரிகாலங்கிற சுவாமிஜி இப்ப திருமாவளவனுக்கு அடியாளா இருந்தார். அவரே சொல்றார், நான் சைக்கிள் செயின் இல்லாம மூவ் பண்ண மாட்டேன், திருமாவளவனுக்காக என்ன வேணாலும் செய்துட்டு இருந்தேன். அதனால தயவு பண்ணி நீங்க வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வரணும் அப்படின்னா. காரணம் என்ன? இப்ப நீங்க பாருங்க, ஆலின் ஒன்னா இருக்கானுங்க. காலேஜில் ப்ரொஃபஸராகவும் பார்த்துக்கிறான் அவன் காலேஜ்லேயே. அதுக்கப்புறம் காலேஜ் நடத்துகிறான் வைசியன். அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கான், எம்எல்ஏயா இதுவாக இருக்கான். அதுக்கப்புறம் அதனால சத்திரியன். அதுக்கப்புறம் பாருங்க, இவன் எல்லா தொழிலும் பண்ணுறான். செருப்பு கடையிலேருந்து அத்தனையும் அவனே வச்சுட்டு இருக்கான். இதனால தான் சார் சமுதாயத்தில் இப்போ வேலையில்லா திண்டாட்டம் வந்துடுதுன்னு. ஆனால் அந்த நிக்கோலஸ் பி டிர்கர் அவரோட புத்தகத்தில் என்ன சொல்றாரு, கிறிஸ்தவ மிஷனரிகள் கிராமங்களுக்கு போனார்கள். அங்கு போய் கிராமங்களில் இருந்த மக்களை நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அப்போ அந்த மக்கள், கிராம மக்கள் என்ன சொன்னாங்க, நாங்க சாமிகிட்ட கேட்டு முடிவெடுக்கிறோம். அவங்க சாமிட்டன்னு சொன்னது என்ன? டைட்டி இல்ல, பிரீஸ்ட். நாங்க சாமிகிட்ட கேட்டு முடிவெடுக்கிறோம். அப்போ கிறிஸ்தவ மிஷனரிகள் முடிவு செய்தார்கள், unless we demolish the image of Brahmins, we cannot indulge in conversion. It's not possible. ஆகவே கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இந்த மாதிரியாக இந்து மதத்தை அழிப்பதற்காக ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும். அந்த சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசி அவர்களுடைய இமேஜை குறைக்கலைன்னா நாம மதம் மாற்ற முடியாது, கிறிஸ்தவர்களாக இந்துக்களை மாற்ற முடியாது. அதனால அவர்கள் பிராமணர்களுக்கு விரோதமாக கதை, கட்டுக்கதை திரிக்க ஆரம்பித்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா கால்டுவெல்லுடைய இழிந்த புத்தியிலே வந்ததுதான் ஆரிய திராவிட இனவாதம்ங்கிறது. இது ஏதோ நான் சொல்றேன்னா ராஜாவோட வார்த்தையா? கிடையாது. ஆரிய திராவிட மோதல் இருந்தது இல்லை. இனவாதத்தை அம்பேத்கர் அவர்களே ஏற்கவில்லை. ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் the right place for the myth of Aryan invasion is the dust bin. ஆனா இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா தமிழ்நாட்டில் ரொம்ப பயில மூளை குப்பை தொட்டியா மாறி போச்சு. நான் சொல்லல, அம்பேத்கர் சொல்லியிருக்கார். அம்பேத்கர் என்ன சொல்றார்? தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின். ஆனா அந்த கால்டுவெல் முதல்ல பிராமணனை வந்தேரின்னு சொல்லல. யாரை தெரியுமா சொன்னா? நாடார் சமுதாய மக்களை சொன்னான் வந்தேரி. ஏன்னா அந்த கால்டுவெல் எழுதின முதல் புஸ்தகம், அந்த புத்தகத்தோட டைட்டில் தி சானாஸ் ஆஃப் திருநெல்வேலி அப்படிங்கிற புத்தகம். அது தமிழ்லையும் வந்திருக்கு, திருநெல்வேலி சாணார்கள் அப்படின்னு. அந்த புத்தகத்தில் கால்டுவெல் சொல்றான், நாடார் சமுதாய மக்கள் தமிழர்கள் அல்ல. ஏன் சொல்றான்? ஏன் அவனுக்கு கோபம் வருது? அவன் அங்கு வந்து திருநெல்வேலியில் இறங்கிய உடனே அங்கு பெரும்பான்மையாக இருந்த நம்முடைய நாடார் சமுதாய மக்களை மதம் மாறச் சொன்னான். அவர்கள் மதம் மாற மறுத்தார்கள். அதனால வந்தேரின்னு சொன்னான். அவர்கள் சிங்களவர்கள், இலங்கையிலிருந்து இங்கு வந்தேரியல். ஒரு காலத்துல ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் பர்மா எல்லாமே பாரத வருஷம் தான்.
அதுக்கு 56 தேசங்களாக பாரத தேசம் இருந்தது. ஆக கால்டுவெல் முதல்ல நாடார் சமுதாய மக்களை பந்தேரிகள்னு ஏன் புஸ்தகம் போட்டால் 70 பக்க புஸ்தகம் அந்த புஸ்தகம் மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த புஸ்தகத்தை வாங்கினதே நான் அர்ஜுன் சம்பத்லேருந்து வாங்கினது தான். அவர்கிட்ட ஒரு புக்கு இருந்தது, அதுக்கு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான். ஆக இவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள் இங்கு இருந்த நம்முடைய கிராம மக்களை மதம் மாற்றுவதற்காக அவர்கள் யாரை கேட்டு மாறுறேன்னு சொன்னாங்களோ அவன் பேரை கெடுத்துடுவான். நீங்க பார்த்தா நான் கால்டுவெல்லோட புத்தகத்தை சொன்னேனே, அப்போ பிரிட்டிஷ் ஒருத்தன் கேஸ் போடுறான், எங்களை பத்தி இந்த மாதிரி தப்பா பேசிவிட்டார் கால்டுவெல்னு கேஸ் நடக்குது. அப்போ நாடார் சமுதாய மக்களுக்காக கோர்ட் ஏறி உண்மையை சொன்னது யார் தெரியுமா? தில்லைவாழ் அந்தணர்கள். தில்லைவாழ் அந்தணர்கள் கோர்ட்ல ஏறி அவங்க சொல்றாங்க, நாடார் சமுதாய மக்கள் இந்தியர்கள், தமிழர்கள், இந்துக்கள், நாங்கள் ஒவ்வொரு ஐந்தாண்டும் தில்லையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்து இங்க இருக்கின்ற நாடார் பெருமக்களுக்கு சிவதீட்சை கொடுப்போம், அதனால அவர்கள் எங்கிருந்தோ வந்த சிங்களவர்கள் அல்ல அப்படின்னு கோர்ட்டில் வந்து சிதம்பரம் தீட்சிதர்கள் தான் சாட்சி சொன்னதே. அப்போ இந்த மாதிரியாக ஒற்றுமையோடு இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தில் இவனை பூரா புதுசா கரடியை விட்டு, தமிழ் தெரியாதான் பிராமணன், இவன் என்னையவே பிகாரின்னு சொல்றான், அது வேற. ஏன்னா முட்டாளுங்க மட்டும் இல்லை, முட்டாளுக்கு பிறந்தவன் தான். ஏன்னா காரைக்குடியில் 69 ஈவேரா பேசி நான் கேட்டிருக்கேன், நமக்கு முட்டா பசுங்க தான் வேணும். உடனே எழுத்தாப்புல இருக்கிற எல்லா முட்டாளும் கைதட்டுவான். எனக்கு நாயும் ஒன்று நீயும் ஒன்றுன்னு இருந்தால் எழுத்தாப்புல இருக்கிற நாயெல்லாம் கைதட்டுவோம். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு இந்த கால்டுவெல், அட்வென்ட் ஆஃப் கால்டுவெல். நீங்க பார்த்தீங்கன்னா எங்க காரைக்குடியில் இந்த திருமணம் கடந்த உறவுக்கு ஆத்தர் ஒருத்தர் உண்டு. பேர் என்ன? சுபவி. அந்த ஆள் ஒரு தரம் சொன்னா, நாங்க ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றதில்ல தெரியுமா? தீபாவளி பண்டிகை பத்தி கால்டுவெல் எதுவுமே சொல்லலேன்னு. அட பாவிகளா, கால்டுவெல் பிறந்துதான் இவங்களுக்கு தமிழன்னு பேரே வச்சான்னு நினைச்சுன்றானுங்க. ஆகவே இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள், ஒருவன் மதம் மாறிட்டா அவன் வந்து ஹிந்து மதத்தில் எந்த பிரிவையும் பேச முடியாது, மதம் மாறினதுனால பேசுறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாதிரியார்கள், தி கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இந்த நீதி கட்சி மற்றும் திராவிட இயக்கத்தை அவங்க கேப்சர் பண்ணி, இவன் வந்து ஹிந்து சமுதாயத்தில் நீங்க பிராமணர்களை பற்றி இழிவா பேசணும். ஏன்னா இது எத்தனை வருஷமா இருக்கு, யாரு எங்கேருந்தோ வந்தானா, கைப்பர் போலன் கணவாய் வழியாக எங்கடா இருக்கு, என்னைக்கு வந்தான், அவன் டேட் ஆஃப் இன்வேஷன் என்ன? இப்போ பானிபட்டு யுத்தம்னு சொன்னோம்னா என்னைக்கு நடந்தது, எங்க நடந்தது, பிளாசி போர் என்னைக்கு நடந்தது, எங்க நடந்தது சொல்றோம்ல, இது எங்க நடந்தது சொல்லு. ஆகவே இவர்கள் கற்பனையாக, அதனால்தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சட்டமேதை என்ன சொல்றாரு? The right place for the myth of Aryan invasion, ஆரிய படையெடுப்பு என்கின்ற கட்டுக்கதை, அதுக்கு சரியான இடம் குப்பை தொட்டி தான். ஆகவே இந்த மாதிரியாக இவர்கள் மதம் மாற்றுவதற்காக ஹிந்து சமுதாயத்திலே பேதங்களை கிறிஸ்தவ மிஷினரிகளின் கைக்கூலிகளாக இங்கே இருக்கிறவன் பேசிட்டு இருக்கான். சரி, ராஜா கைக்கூலின்னு சொல்றான்னா ஏதோ அவன் நமக்கு விரோதமாக பேசுகிறாங்கிறதுக்காக இல்லை. 1944 சேலத்தில் தீக்காவோட ஃபர்ஸ்ட் மாநாடு நடக்குது. நாம் பின்னணி தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நோய் முதல் தெரியலைன்னா அந்த நோயை நாம் தணிக்க முடியாது. அப்போ ஈவேரா தலைமையில் தீக்காவின் முதல் மாநாடு.
அந்த மாநாட்டில் தீர்மானம் போடுறாங்க, வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம். காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கு, அதனால தான் காங்கிரஸ்காரன் விட்டா மாட்டேங்கிறான் திமுக. காந்தியவே திட்டமைக்கிறார் அப்படின்னு. காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது. அவருக்கு பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்க கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். நான் ஐ எம் ரிப்பீட்டிங் தட் ஸ்டேட்மெண்ட் வெர்பாட்டிம். ஒரு வார்த்தை கூட என்னதில்லை. வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. அடல்ஜி அணுகுண்டே தயார் பண்ணிவிட்டார். இவன் என்ன தீர்மானம் போடுறான்? இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. முட்டாள்கள்ங்கிறதுக்கு எந்த மாறுபாடும் இல்லாதவங்க, சமுதாயத்தில் லீடு பண்ண குவாலிட்டியே இல்லாத, குவாலிஃபிகேஷன் இல்லாத திராவிடியன் ஸ்டாக் தான் இந்த சமுதாயத்தை அழித்து விட்ட ஒரு கூட்டம் அது. அப்போ எனவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படி வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட தேச துரோகி. இது ஒரு தரம் இல்ல, 1000 தரம் சொல்லுவேன். இன்னைக்கு நமக்கு நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, நம்மளை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா. இந்த நாட்டை வெள்ளையனுக்கு பட்டயம் போட்டு விட்ட தேச துரோகி. அதனாலதான் ஈவேரா 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இது துக்க தினம். அதனால தமிழ்நாட்டில் சென்னை ராஜதானியில் எல்லா வீட்லையும் கருப்பு கொடி ஏற்றினாங்க. இந்த சுதந்திர தினத்தை கருப்பு துக்க தினம்னு சொன்னவன் தேச துரோகி தானேங்க. அதை துரோகி சொன்னா ஆதாரம் வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற புஸ்தகமே பெரியார் புத்தக பண்ணையில வாங்கி வச்சிருக்கேன். இவ்வளவு அதெல்லாம் படிச்சதுனால தான் பேசுறேன். ஆகவே இந்த சமுதாயத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகின்ற, உனக்கு திருக்குறளும் தெரியாத அந்த திருக்குறளை தங்கத்தட்டில் இருக்கின்ற மலம்னு சொன்னது இந்த ஈவேரா. தமிழ் விரோதி. தமிழ் என் தாய்மொழி தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன காட்டுமிராண்டிகள் இவர்கள். உண்டா இல்லையா? இதுக்கு ஆதாரம் இருக்கு. அவரோட வாய்ஸே என்கிட்ட வச்சிருக்கேன் நான் என் செட்டில். தமிழ் காட்டுமிராண்டி மொழி. நீ தமிழை படிச்சேன்னா பிச்சைக்காரனா கூட இருக்க முடியாது. கொண்டாட்டிக்கிட்ட இங்கிலீஷில் பேசு, வேலைக்காரிட்ட இங்கிலீஷில் பேசு. இதெல்லாம் நான் சொன்னதா? ஈவேரா சொன்னது. இதை வைத்துத்தான் 150 ஆண்டுகளாக அரசியல் பிழைப்பு திராவிடியன் ஸ்டாக் தீய சக்திகள் நடத்தி கொண்டிருக்கிறது. திராவிடம் என்பது என்ன? திராவிடம் இடத்தை குறிக்கும், இனத்தை அல்ல. நாம் யார் என்பதை நாம், அதுதான் ஆன்மீகத்தின் முதல் தேடலே அதுதானே. நான் யார் நாம புரிஞ்சுக்கணும். திராவிடம் இந்தியா 56 தேசங்களாக பாரத தேசம் இருந்தது. அதுல 2 பெரிய நிலப்பரப்புகள். ஒரு நிலப்பரப்புக்கு பேரு பஞ்ச திராவிடம், இன்னொரு நிலப்பரப்பு பஞ்ச கவுடம். கூடுனா வெள்ளம், கரும்பு விளைகின்ற சமவெளி பகுதி. தருனா மரம், மரங்கள் காடுகள் நிறைந்த பகுதி திராவிடம். இந்த பஞ்ச திராவிடத்தில் ஃபர்ஸ்ட் எந்த இடம் சொல்லியிருக்கு தெரியுமா? கூர்ஜரம், குஜராத். இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியே திராவிடன் தான். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அசல் திராவிடர். ஏன்னா ஆதிசங்கர பகவத்பாதர் அவர் திராவிட சிசுன்னு சொல்லுவார். ஆகவே திராவிடம் என்பது நிலத்தை குறிக்கும், இடத்தை குறிக்கும், இனத்தை அல்ல. அதே மாதிரியா ஆரியம்னா என்ன? ஆரியம் குணத்தை குறிக்கும். நல்லவன், படித்தவன், ஆசிரியர், தலைவன், மன்னன், இது எல்லாமே ஆரிய. நீங்க பார்த்தீங்கன்னா ராமாயணத்திலே முதல் ஆதி காவியம் இது வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் சீதா பிராட்டியார் எம்பெருமான் ராமனையும் ஆகே ஆரிய கூப்பிடுறாங்க. மண்டோதரி ராவணனை ஹே ஆரிய அப்படின்னு கூப்பிடுறாங்க.
இவன் சொல்றான் ராவணன் திராவிடனா, நம்ம ராம் லீலா கொண்டாடினா இவன் ராவண லீலாமா. நம்மெல்லாம் வாயால சாப்பிடுற இந்த பசங்க என்ன பண்ணுவானுங்களோ. ஈனப்பிறவிகள். இவனுக்கு சரித்திரம் தெரியாது, உண்மை எது தெரியாது. நீ நியாயமா நீ ராம்லீலா கொண்டாடணும், ஏன்னா ராவணன் பிராமணன். ஆனா இந்த முட்டா பையங்க ராவண லீலா கொண்டாடுவான். ராவணன் திராவிடம்மா, ராவண ஆரியன். ஆரியன்னா கணவன், கதாநாயகன், தலைவன், ஆசிரியர், மன்னன். இதை குறிக்கின்ற ஆரிய என்பது குணத்தை குறிக்கும், திராவிட என்பது இடத்தை குறிக்கும். இது ரெண்டையும் வச்சுட்டு 150 வருஷமா இந்த திராவிட தீய சக்திகள் என்ன விளையாட்டு விளையாடி. லண்டன் பிபிசியில் 10 years பேக் இந்த ஆரியன் இன்வேஷன் பற்றி டிஸ்கஷன் நடக்குது. இப்போ சொல்கிறான், இட் ஹஸ் நெவர் ஹேப்பன். ஆனால் அதன் தாக்கம் இந்தியாவின் தென்பகுதியில் இந்த ஆரிய திராவிட இனவாதம் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கத்தை போக்குவதற்கு இன்னும் ஒரு 150 ஆண்டுகள் ஆகும். அவ்வளவு பெரிய பேரழிவு இந்த திராவிடியன் ஸ்டாக். ஆகவே இதை நாம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியன் மிஷனரிஸினுடைய சித்து விளையாட்டு தான் இந்த மாதிரியாக தேச விரோதிகளை, கலாச்சார விரோதிகளை உருவாக்கி. ஏன்னா நீங்க பாருங்க, அவங்க எதெல்லாம் எதிர்க்கிறாங்க. இப்போ பிராமின்னு ஒரு கம்யூனிட்டி எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இந்த நாடு முழுவதும் எல்லா ஊர்லையும் ஒரு சமுதாயம் இருக்குன்னு சொன்னா அது பிராமின். ஏன்னா 10 கோடி மக்கள் கொண்டு இருக்கின்ற ஒரு சமுதாயம். யாருக்கும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு தேவையில்லை. அதேபடி இங்கே நம்முடைய தலைவர் சிவநாராயண் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். இந்த இடபிள்யூஎஸ்ங்கிறதே மாண்புமிகு பாரத பிரதமருடைய சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கின்ற கொள்கையின் வெளிப்பாடு. ஏனென்றால் சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து படிப்பதற்கு கூட நீங்கள் அட்டல்ஜி பேசி கேட்டிருக்கீங்க, நீ ஜாப் கொடுக்க மாட்டேன்னு சொல், படிக்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. எவ்வளவு உயர்ந்தது. படிச்சுட்டு அவன் பார்த்துப்பாங்க. அட்டல்ஜி கான்செப்ட். இப்போ மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்களுடையது என்ன? சப்கா சாத் சப்கா விகாஸ். அதனால்தான் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன் வந்தது காரணம். அதுவும் எப்படி? இப்போ தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் இருக்கு, மற்ற மாநிலங்களில் 50%. தட் ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்டு. நாம் யோசிக்கணும். இந்த வீரமணி மாதிரியா, ஐயோ உனக்கு மூளை கடைசி வரைக்கும் வரவே வராதுன்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு பிரதமர் அந்த இடபிள்யூஎஸ்கான ஸ்கீம் வரும்பொழுதே என்ன சொல்லியிருக்கார்? ஏற்கனவே இப்போ நமக்கு தமிழகத்தில் 69% ரிசர்வேஷன் இருக்கு. அப்போ மொத்தம் ஒரு காலேஜில் 100 சீட் இருக்குன்னா அதை நீ 110 ஆக்கி அந்த 10 இந்த இடபிள்யூஎஸ்க்கு கொடு. அதுதான் இடபிள்யூஎஸ் ஸ்கீமே. இதில் யாருக்கு பாதிப்பு? இப்பொழுது இடஒதுக்கீடு பெறுபவர்கள் யாருக்கும் பாதிப்பு கிடையாது. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில், ஏன்னா நான் 6 தேர்தலுக்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை குழு தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கேன். அதில் நாம் சொல்லியிருக்கோம், தமிழகத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் மத்திய அரசு நிறுவனங்களில் இடபிள்யூஎஸ் உண்டு. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மட்டும் இல்லை. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அது வரணும்னா 26 கொண்டு வந்துடலாமா?
அது உங்க கையில இருக்கு. நீங்க மேண்டேட் கொடுத்துட்டா மறுநாள் அதை சட்டமாக்க வேண்டியது என் பொறுப்பு. காரணம் என்ன? மத்திய அரசாங்கத்தின் திட்டம் அது. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த சட்டம் இது. அதை செயல்படுத்த இங்க இருக்கிற திரவிடியன் ஸ்டாக் மாட்டேங்கிறான். இதுல எத்தனை சமுதாயங்கள் இருக்கு? 70க்கு மேற்பட்ட சமுதாயங்கள் இடபிள்யூஎஸ்ல இருக்கு. எதுல ஆரம்பிச்சு? ஆங்கிலோ இந்தியன். இடபிள்யூஎஸ்ல யார் யார் வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரு? ஆங்கிலோ இந்தியன். பட்டாணி முஸ்லீம். இவங்களுக்கு மற்ற ரிசர்வேஷன் கிடையாது. அதனால்தான் யாருக்கு வேற ரிசர்வேஷன்ஸ் இல்லையோ அந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் 17% பேர் இருக்காங்க. நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு எனக்கு 3 மணிக்கு திருச்சி போறதே அதுக்காக தான். சம கல்வி முதல் பேரணி திருச்சியில் அங்க பேச போகணுங்கிறதுக்காக தான் போறோம். நீங்க பாருங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் நீங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய கொள்ள கூட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக்ல என்னோட கணிப்பு 2 லட்சம் கோடி இருக்கும்னு. ஆனால் இடி இப்போ சொல்லியிருக்கிறது 1000 கோடி. அது எதுக்காக இதெல்லாம் வருது? இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ், தாய்மொழி. ரெண்டாவது செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். தேர்டு 2019 வரை கஸ்தூரி ரங்கன் தலைமையில் கமிட்டி அமைக்கிறது வரை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருந்தது. திமுக 10 பேர் சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கும் பொழுதும் அது இருந்தது. ஆனால் அது எப்படி இருந்தது? லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட். ஆனால் அதை இப்போ என்னவா திருத்தி இருக்கோம்? எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ். அப்போ நாம திணிக்கிறோமா? இவங்க மண்டையில் வேற ஏதோ திணிக்கப்பட்டிருக்கு, அதனால பேசிட்டு இருக்காங்க. ஆகவே இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கிறது எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். சரி, இப்போ நம்ம நண்பர் வைகோ இருக்கார், துரை வைகோ இருக்கார். அவர் பேரை நான் தெலுங்கு படிக்கணும்னு நினைச்சா தப்பாயா? படிக்க வாங்குறோம் நம்ம. ஆனா ஸ்டாலின் சொல்றாரு துரை வைகோ பேரை தெலுங்கு படிக்க கூடாதுங்கிறார். பாத்துங்க, அப்ப இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் யாரோடது, எக்ஸ்க்ளூசிவிட்டி யாரெல்லாம் அப்படின்னு தெரியுதா? சரி, தமிழ்நாட்டில் நம்ம கிருஷ்ணகிரி, தர்மபுரி அந்த ஏரியாவில் பூரா கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க. ஏன் அவங்க குழந்தைகள் கன்னடம் பேசினா என்ன? பேசலாமே, கன்னடம் படிக்கலாமே, என்ன தப்பு? சரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நாகர்கோவில் இந்த ஏரியா பூரா, தேனி இங்கே பூரா மலையாளம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க குழந்தைகள் மலையாளம் படிக்கட்டுமே. அதனால நம்ம மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்லியிருக்கோம்? எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். உடனே ஹிந்தி திணிச்சிருக்கீங்க. எவ்வளோ பெரிய ஃப்ராட்ஸ் பாருங்க, பண்ணலாம் ஃப்ராட்ஸ், சீட்ஸ். இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வீட்டில் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்களா? என்ன பள்ளிக்கூடம்? சன்ஷைன் மாண்டிசோரி. இப்போ 1 4 பார்க்கணும். என்ன சன்ஷைன் மாண்டிசோரியில் ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் தானே சப்ஜெக்டா இருக்கு. நீங்க நடத்துற உங்க மகன் நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி திணிப்பா? நான் சொல்றேன், இந்த முதலமைச்சருக்கு அல்லது அவரோட சிக்கிடிகளுக்கு, நீங்க ஏதாவது அதிகம் பேசுனீங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் பேசுறேன், விஸ்தாரமா பேசுவோம். சன்ஷைன் மாண்டிசோரிய
சமச்சீர் கல்வி கூடமா மாத்திவிட்டு மாண்பு முதல்வர் தமிழ் பத்தி பேசட்டும். இல்லைன்னா you have no love lost for Tamil. You are anti Tamil. வாங்கய்யா விவாதிப்போம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே 48 பள்ளிக்கூடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள், அது துரைமுருகனா இருக்கட்டும், ஆர்காட்டாரா இருக்கட்டும், டிஆர் பாலுவா இருக்கட்டும், எல்லாருமா நீங்க நடத்துற பள்ளிக்கூடம் பட்டியல் வெளியிட்டவன் ராஜா. இதை ஏன் சொல்றேன்? நம்ம மாநிலத்தில் எல்லாரையும் கூறு போட்டு நம்முடைய ஹிந்து கலாச்சாரம் பண்பாடு இதற்கு நம்பிக்கை இருப்பவர்களை தனித்தனியா பிரிக்கணும். சிறுபான்மையினர்னு சொல்லி வெவ்வேறு மதங்களையும் இணைக்கணும். அப்படி இணைச்சு நம்மள அவங்க ராஜ்யம் பண்ணணும். அதனால எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். நம்ம திரு சிவநாராயண் அவர்கள் அவரோட அணுகுமுறையில் என்னென்ன பண்ணணும், சோஷியல் சர்வீஸு, ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், தி யூத்ஸ் ஹேவ் காட் yet another ஒர்க். என்ன இன்னைக்கு இப்போ இந்த 17% இருக்கிற இந்த கம்யூனிட்டிஸை பூரா ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாமா? கொண்டு வரணும். அதே மாதிரியா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தெலுங்கு பேசுகிறவர் இருப்பார். அவருக்கு போய் சொல்லணும், இந்த மாநில அரசாங்கம் தெலுங்கு பேசுறவங்களுக்கு விரோதி, நீ தெலுங்கு படிக்க கூடாதுங்கிறான். ஆனா மோடிஜி என்ன சொல்றார்? தெலுங்கு எனி இந்தியன் லாங்குவேஜ். அப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மலையாளம் பேசுறவர் இருக்காரா? கேரளா வந்திருக்கவர், அவர்கிட்ட உட்காரணும், 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஸ்டாலின் அரசாங்கம் மலையாளிகளுக்கெல்லாம் விரோதி, உங்க குழந்தை மலையாளம் படிக்கா கூடாதுங்கிறார். மோடி என்ன சொல்றார்? படி, எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ். ஆகவே நண்பர்களே, அதோட இல்லை, தெலுங்கு பேசுகின்ற மக்கள் 20% மேல் தமிழ்நாட்டில் இருக்காங்க. If you go and sit with them and convince that the Stalin government is anti-Telugu, நம்ம வேலை சொல்லணும். ஆகவே இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் என்ன? எனிதிங் தட் யுனைட்ஸ் இந்தியா இருக்கக்கூடாது. அது எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், சோசியாலஜியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். அதனால தான் இவர்கள் பிராமணர்களை எதிர்த்தார்கள். அதோட மட்டும் இல்லை, இந்த ஹிந்து கல்ச்சர் ஏன் எதுக்குறான்? சனாதன தர்மத்தை டெங்கு கொசு மாதிரியா, கொரோனா கொசு மாதிரியா, மலேரியா கொசு மாதிரியா அழிப்பேன்னு சொல்ற திமிரு எப்படி ஒருத்தனுக்கு வந்ததுங்கிறீனா? தைரியம் எங்கேந்திரா வந்தது? என்ன திமிரு? எப்படி சொல்லுவ நீ? ஏன்னா நாம செக்குலர், ஹிந்து மட்டும்தான் செக்குலர். நான் பல தடவை சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன? ஆகாஷாதி பதித்தந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுந்த மழை நீர் கடலை சென்றடையுமோ அதுபோல நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் நாராயணனை போய் சேரும். வழிபாட்டால் வேறுபாடு பார்க்காத ஒரே சமுதாயம் இந்து சமுதாயம். இந்து சமுதாயம். நாம யாரையும் காஃபிர்னு சொல்றோமா? சொல்ல இல்ல. மைக்க வச்சுக்கிண்டு பாவிகளே கூப்பிடுறோமா? அரிதறிது மானிடராய் பிறத்த அரிது. நம்மளோட திங்கிங் எப்படி? அந்த ஃபாரின் ரிலிஜன்ஸ் திங்கிங் எப்படி யோசிச்சு பார்க்கணும். நம்ம அப்படி யோசிக்கிறவன் தான் பகுத்தறிவாதி. இல்லைன்னா நம்ம சடவபஞ்சி பேசுவாரு, அதுக்கப்புறம் இந்த வீரமணி மாதிரி அவனோட வீரமணி கலரே என்ன கலர்னு எனக்கு வரணும், அதுக்காக சொன்னேன் கலர். அது இப்போதான் தெரியும். ஆகவே நாம இந்த பாரத தேசத்தில் எதெல்லாம் யுனைட் பண்ணோம்? நீட்டு இங்கே கங்கக்கர ராமனுக்கு ராமேஸ்வரம் மண்ணு தெய்வம், மண்ணு கேசவனுக்கு இமயமலை கல்லு. ஆகவே இந்த மாதிரியாக நம் நாட்டை இணைப்பதற்கெல்லாம் இவர்கள் விரோதிகள். அது சட்டமா இருந்தாலும் நீட்டை கொண்டு வந்ததே அவனுங்க தான். ஆனா அது எதுக்கிறது காரணம் என்ன? அப்புறம் தான் ஐயோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெஸ்ட்னா அது இந்தியாவை இணைச்சிடும். அப்போ கூடாது.
ஆகவே இவர்கள் பிரிவினைவாதிகள், பிரிவினை சக்திகள். அதனால நாம நம்ம சமுதாயத்திற்கு இருக்கிற கடமை, இந்த சமுதாயத்திற்கு நல்வழி காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் பிராமண சமுதாயம். இன்னைக்கு இருக்கிறது கேஸ்டா இருக்கு. அந்த அர்த்தத்தில் முன்ன இருந்ததில்லை. வர்ணம் என்பது வேறு, ஜாதி என்பது வேறு. இன்னைக்கு 4000 சொச்சம் ஜாதி இருக்கு. 4 வர்ணத்துக்கு பிராமணன் காரணங்கிறான். அதுவும் இல்லை, கண்ணன் சொல்றான். கண்ணன் பிராமணனா இல்லையே. இவங்களுக்கு ராவணம் பிராமணா அதுவும் தெரியாது, கண்ணன் பிராமணன் இல்லை அதுவும். கண்ணன் சொல்றான் சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம். அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த பசங்க எல்லாமே அறகுறை படித்தவன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதோட நிறுத்திடுவான். அடுத்த வரி என்னையா சொல்லியிருக்காரு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. அதைத்தான் கண்ணன் என்ன சொல்றான்? சாதுர்வண்ய மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷம் based on qualification and job, not on birth. ஏன்னா வேதத்தை கொடுத்த வேத வியாசர் மச்சகந்தி என்கின்ற செம்படவத்தாயின் மகன். நீ பார்த்தீங்கன்னா இந்த பசங்க இவன் தான் என்னவோ சாதி மறுப்பு திருமணத்துக்கு இவன் தான் என்னவோ பேட்டன்ட் வாங்கிட்டு வந்தேன். என்ன ஒன்றும் வேண்டாம், நம்ம புராண காலத்துக்கே போக வேண்டாம். நீங்கள் பாருங்க, கல்கி சதாசிவம் அவர்கள் எம்எஸ் சுப்புலட்சுமிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணாங்க. யாராவது அருவா எடுத்தானாடா? ஏன்னா நீங்க பிறக்கல. இன்னைக்கு ஆணவ கொலைக்கு காரணமே சுபவீர பாண்டியன்னு திருமாவளவன் தான். ஏன்னா நீங்க தூண்டி விடுறீங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி எஸ்ஜி கிட்டப்பா, கேபி சுந்தராம்பாள், நான் சமுதாய பேர் சொல்லணுமா? அன்னைக்கு யாராவது அருவா எடுத்தானாடா? ஏன்னா நீங்க பிறக்கலடா. நீங்க பிறக்கல, தீய சக்திகள் இவங்க பிறக்கல, அதனால அன்னைக்கு யாரும் அருவா எடுக்கல. இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, அதனால அருவா எடுக்கல. ஆகவே இந்த தீய சக்திகளுக்கு எதிராக நாம உண்மை நிலையை நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கடைசியா சொல்றேன், திருக்குறள்ல அவர் 4 வர்ணத்தையும் திருவள்ளுவர் பேசியிருக்கிறார். நீ எதை ஏத்துக்கிற? நீ சிலப்பதிகாரம் ஏத்துக்க மாட்ட. ஏன்னா சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்றார் இளங்கோவடிகள்? வானத்து விண்மீன் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பான் மறை வழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்க்கண் நோன்பு என்னை. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது? வானத்து நட்சத்திரத்தை ஒத்த கண்ணகி கோவலனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறா? மாமுது பார்ப்பான் மறை வழி காட்டிட. வயது முதிர்ந்த அந்தணன் வேதத்தின் வழியை காட்ட தீவலம் செய்வது அக்னிய பிரதட்சணமா வந்தது. பார்ப்பதற்கு காண்பார்க்கண் நோன்பு என்னை. பார்ப்பதற்கு அந்த கண்கள் விரதம் இருந்திருக்க வேண்டும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தாண்டா தமிழன். வேற யாரும் தமிழ் இல்லைங்கிறேன் நான். ஏன்னா சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருக்கார் தமிழன் கல்யாணம். நல்ல வேளை கோவலனும் கண்ணகியும் கைபர் போறவங்கள வந்த ஆட்கள் இல்லையம்மானுது. இன்னைக்கு அது ஒன்று வச்சுன்றானுங்கள்ல, கைபர் போலன் என்ன பிகாரிங்கிறான். ஏன்னா எங்க அப்பா பேரு ஹரிஹர சர்மான்னு இருந்ததான். இந்த பசங்களுக்கு இந்தியாவும் தெரியாது, தமிழ்நாடும் தெரியாது. என்ன முட்டாள்களுக்கு முதல் நம்பர். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு? 4 வர்ணமும், அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர், 4 வர்ணமும் பேசின வள்ளுவர் வழிதானியா எல்லாரும். அதைத்தானே கண்ணனும் கீதையில் சொன்னா. இந்த பயலுக உண்மையாவே ஈவேரா முட்டா பசங்க தான் எனக்கு வேணும்னு சொன்னதை செயல்படுத்துற முட்டாள்கள் இருந்து. ஆகவே சமுதாயத்திலே பிளவு ஏற்படுத்தாமல் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு. நீ பாருங்க, மகா கும்பமேளா எத்தனை பேர் அதில் போய் கலந்துன்றது? 66 கோடி. பாரத தேசத்தில் இருக்கிற ஹிந்துக்கள்ல 40% ஹிந்து ஒன்னா கூடியிருக்கான் 45 நாள்ல. அவன் தான் ஒவ்வொருத்தர் வெவ்வேறு சமுதாயம் தானே, சம்பிரதாயம். இப்போனா சமுதாயங்கிறது சம்பிரதாயம். ஒற்றுமையா போய் ஸ்நானம் பண்ணலையா?
நல்ல வேளை யூபியில் நடந்தது. இங்கே இருந்தால் இவங்க ஒரு அது என்ன ஏர் ஷோவா, அதிலே 5 பேரை காலி பண்ணி விட்டாங்க. இதுதானே மெட்ராஸில் ஏர் ஷோ நடந்தது. ஏர் ஷோவில் 5 பேர் செத்து போயிட்டான் குடிக்க தண்ணி இல்லாமல். அதே மாதிரி பாருங்கள், இப்போ திருச்செந்தூரில், ராமேஸ்வரத்தில், தஞ்சாவூரில், பழனியில், கோவிலில் வரிசையில் நின்று செத்து போயிட்டான். ஒரு பீடை நம்மளை பிடிச்சது விட மாட்டேங்க. அது பார்த்தா என்ன ஏழரைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், நான் வந்து சனீஸ்வரன் தான். தப்பு பண்ணவன ஒன்றை தண்டிக்காமல் விட மாட்டேன். அதுக்காக சொல்றேன். ஆகவே நாம் யார், நம்ம ரோல் என்ன, இதை நாம் சக இந்துக்களுக்கு புரிய வச்சு நம்முடைய குழந்தைகளும் ஆன்மீகத்தை விடக்கூடாது. அதனால தான் இப்போ என் பேரன் இதில் படிக்கிறான், மகாபிரிவா இதில் வேதம் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஏன்னா நம்மளே விட்டுவிட்டோம்னா அது அப்புறம் என்ன ஆகும்? ஆக நாம் இந்த ஹிந்து சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒவ்வொரு அங்கம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்தார், மோகன்ஜி வந்திருந்தார். நான் அப்போ தான் சொன்னேன், இப்போ பெட்டிஷன் கொடுத்தானுங்க கமிஷனர்கிட்ட, இந்த படம் திரையிடப்படக்கூடாது. எல்லா தியேட்டர்லையும் நான் இருக்கேன், இந்த படம் ஓடணும், போட்டி காட்டணும், மிரட்டி பார்க்குறாங்க. அது என்ன ரெட் ஜெயண்ட் எல்லா இடத்துலையும் எத்தனை நாளைக்கு? 26 ஏப்ரலுக்கு அப்புறம் ரெட் ஆகுது, ஜெயண்ட் ஆகுது. தலைவர் சொல்லிட்டார் பார்லிமெண்ட்லே, தமிழ்நாட்டில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி 26 ஆட்சிக்கு வரும், நாங்கள் அதை தமிழில் எழுத வைப்போம்டாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷனும் இவங்க யாரும் தமிழுக்கு பண்ணல, இவங்க எல்லாரும் தமிழ் அழிச்சவன். ஐ கேன் கோ ஆன் ஸ்பீக்கிங். அதனால் நாம் நம்முடைய ரோல் ஸ்பிரிச்சுவல் ஹெட், அதான் மக்களுக்கு சரியாக வழிகாட்ட வேண்டும்னு கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.